பாலா புயலாவுடைய வில்லாளன் அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ண போறேன். அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். பாலா புயலானே தெரியும். அவர் ரொம்ப புகழ்பெற்ற எழுத்தாளர். ஏற்கனவே வந்து தி ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமா புகழ் பெற்றவர். அதை வந்து ரொம்ப சிறப்பா நிறைய பேர் நிறைய இடத்துல வாங்கியிருந்தாங்க. பல நாடுகள்லயும் வந்து பல ஆயிரம் புத்தகங்கள் வந்து வெப்பறையான வந்து ஒரு அற்புதமான புஸ்தகம். அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் புஸ்தகம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். என்னன்னா, யாராவது வந்து இந்த புஸ்தகம் படிக்கிறதுக்கு வந்து விருப்பப்படுறீங்க, எந்த புஸ்தகத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, நீங்க நிச்சயமா இந்த புஸ்தகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, இந்த புத்தகம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 பேஜஸ் இருக்கு. 130 பேஜஸ் இருந்தாலும் ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10, 15 சில நேரங்கள்ல 5, 4 லைன்ஸ் அந்த மாதிரிதான் இருந்திருக்கே தவிர இது ஒரு பெரிய புத்தகமா இல்ல. ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ரொம்ப எளிமையான தமிழ். அதாவது வந்து நம்ம மொழிபெயர்ப்பாளர் திருமதி நாகலட்சுமி சண்முகம் இருக்காங்க, ரொம்ப அற்புதமா மொழிபெயர்த்திருக்காங்க. ரொம்ப சிறப்பான புஸ்தகம். இது எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரிதான் வருது. ஒரு தச்சர் இருக்காரு. அவர் வந்து அவருடைய ஒரு ஒரு பழைய காலத்து ஒரு நண்பர்னு கூட சொல்லலாம். இல்லைன்னா வந்து தெரிஞ்சவர் யாரோ ஒரு ஆள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவரை வந்து ஒரு போட்டிக்கு வந்து அழைக்கிறாரு. என்னன்னா, டெச்சு அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஒரு வில் வித்தை வந்து ரொம்ப சிறந்தவரா இருந்திருக்காரு. அவர் வந்து அழைக்கிறாரு, வாங்க நமக்கு வந்து போட்டி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. அழைக்கும் போது வந்து இவர் என்ன செய்யறாருன்னா, சரி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இவங்க வந்து அந்த போட்டியை ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த போட்டிக்கு அழைச்ச ஒரு ஆள் வந்து ஒரு வில்ல வந்து விட்டு அம்ப விட்டு என்ன பண்ணிக்கிறாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, கிட்டத்தட்ட 40 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய வந்து ஒரு சரி பழத்தை வந்து அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் போய் வந்து ஒரு 20 மீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு பழத்தை அடிக்கிறாரு. அப்புறம் வந்து அவரை விட, அதாவது அந்த தெஷியாவை விட வந்து அங்கே வந்தவர் தான் ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு கூட இருக்க ஒரு பையன் நினைச்சிட்டு இருக்கும்போது, தெஷியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த வந்த ஆளை கூப்பிட்டு இன்னொரு மலைக்கு போறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. போகும்போது வந்து ஒரு ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கு. அந்த ஆத்துல வந்து என்னன்னா ஒரு பாலம் போட்டிருக்கு, ஒரு கைத்து பாலம் போட்டிருக்காங்க. அந்த பாலம் வந்து என்னன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருந்துட்டு இருக்கு. அந்த பாலம் எப்ப வேணாலும் உடைஞ்சு விடக்கூடிய அளவுக்கு அந்த பாலம் இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தெஷியா என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பாலத்தினுடைய நடுவுல போய் நின்றுட்டு அம்பு எய்றாரு. அம்பு எய்யும்போது என்னன்னா, அந்த அம்பு போய் ஒரு ஒரு பழத்தை வந்து தைக்குது. அவர் போய் எடுத்துட்டு வர சொல்றாரு. எடுத்துட்டு வந்து சொல்லிட்டு வந்து இங்க போட்டிக்கு அழைச்சாரு இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்றாரு, நீங்க அதே மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா வந்தவர் அங்க போய் நின்னுட்டு போய் தடுமாறி என்ன பண்றேன்னு தெரியாம ரொம்ப பயத்துல சரியா அவர் குறி வைக்கிறாரு. ஆனாலும் அந்த குறி தாண்டி என்ன செய்யறதுன்னு அவர் அம்பு வந்து போயிருது. அப்பதான் வந்து தச்சு வந்து என்ன பண்றாருன்னா பேச ஆரம்பிக்கிறாரு. என்னன்னா, அதாவது வந்து நமக்கு எல்லா வசதியும் வாய்ப்புகளும் வளங்களும் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணான்னா அது வந்து ஒரு அச்சீவே கிடையாது. ஆனா அதே நேரத்துல நம்மளை சுத்தி நிறைய போராட்டங்கள், நமக்கு வந்து சரியான நிறைய நெருக்குதல்கள், நம்ம வந்து ஒரு துன்பத்துல இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அந்த நேரத்துல நமக்கு இருக்கக்கூடிய பவர் மூலமா, நமக்கு இருக்கக்கூடிய அறிவு மூலமா நம்ம வந்து ஒரு உயர்நிலைக்கு வரக்கூடியதை பத்தி தான் வந்து பேசுறோம். அவரு சொல்றாரு, அதாவது வந்து எல்லா சூழ்நிலையும் சாதகமா இருக்கும்போது நம்ம சாதிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை வந்து எப்படின்னா, அந்த வில்லு, அம்பு, இலக்கு அப்படிங்கிற மாதிரியான சில சில சின்ன சின்ன குட்டி குட்டி தலைப்புகளா கொடுத்து ரொம்ப பக்காவா சூப்பரா அவங்க பண்ணியிருக்காங்க. யாராவது முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து புத்தகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த தைரியமா நிச்சயமா நீங்க வந்து நம்பி இந்த புத்தகத்துல ஆரம்பிக்கலாம். இந்த அற்புதமான ஒரு மோட்டிவேஷனல் புத்தகம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அதாவது வந்து நலன் விரும்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆட்களை சொல்றாரு. எப்படின்னா, நம்ம ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும் போது அந்த விஷயத்துக்கு வந்து யார் வந்து மனப்பூர்வமா ஆர்வம் கொடுக்குறாங்களோ, இப்ப நம்ம பார்த்தாச்சுன்னா தெரியும். சில நேரங்கள்ல எப்படா ஒரு சான்ஸ் கிடைக்கும் நம்மள வந்து புலிக்குள்ள தள்ளி விட்டு ஓடான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம கூட இருக்கவங்களே வந்து காத்துட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையான நலன் விரும்பிகள் அப்படின்னா கேட்டாச்சுன்னா என்னன்னா, நமக்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுகளை சொல்லி அந்த குறைபாடுகளை போய் மற்றவங்களை சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கதான் உண்மையான நலன் விரும்பிகள் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து அந்த வில் அப்படிங்கிறது வந்து உடம்ப ஒரு மையமா வச்சு சொல்லியிருக்காரு. அந்த வில்ல வந்து வளையக்கூடிய அளவுக்கு தான் வளையும். அதுக்கு வந்து ஓவரா வளைச்சிருச்சுன்னா அது என்ன ஆயிடும்னா உடைஞ்சு போயிடும். அதே மாதிரி வந்து அதான் நம்ம வந்து என்னன்னா, எதிரிய வந்து என்ன செய்யணும்னா, நம்மள கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணா கூட, அந்த இடத்துல இருந்து அவங்க வந்து அந்த ஒரு சான்ஸ் கிடைச்சு, அதுல இருந்து ஒரு பெரிய ஆள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்கு. அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா, அற்புதமா வந்து பேசக்கூடிய ஒரு புஸ்தகம் இது. இந்த புஸ்தகம் நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து மாத்தும் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ரொம்ப அற்புதமான புஸ்தகம். இன்னும் இதே மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்துல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பை பாய்.